ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அந்த காலத்துலேருந்து பாரம்பரியமாக செய்யக்கூடிய கத்திரிக்காய் ரசவாங்கி எப்படி செய்கிறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். கடாயில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து ஒரு கை அளவுக்கு தனியா எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ அதில் பாதி அளவுக்கு கடலைப்பருப்பில் பாதி அளவுக்கு உளுத்தம்பருப்பு எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு மிளகு, 10 சிகப்பு மிளகாய் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கணும். எல்லா இன்க்ரீடியன்ஸுமே கலர் மாறுற அளவுக்கு, மிளகு வெடிக்கிற அளவுக்கு நம்ம வறுக்கணும். எந்த அளவுக்கு மசாலாவை பதமாக வறுக்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த ரெசிபி ரொம்ப மணமாகவும் சுவையாகவும் இருக்கும். இது கூட ஒரு கை தேங்காய் துருவல் சேர்த்து தேங்காய் துருவல் கலர் மாறுற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கணும். ஆக்சுவல் ரசவாங்கி ரெசிப்பியில் தேங்காய் அதிகமாக சேர்க்கணும். ஒரு கை அளவுக்கு தான் நான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன் இந்த இன்க்ரீடியன்ஸுக்கு. பட் 3 கை தேங்காய் துருவல் சேர்க்கணும். தேங்காய் கொஞ்சமாக போதும் அப்படின்றதுனால நான் கம்மியாக சேர்த்துருக்கேன். நீங்கள் ஒரு முறை அதிகமாக தேங்காய் சேர்த்து செஞ்சு பாருங்கள். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை அப்படியே ஆற விட்டுக்கலாம். 1/2 கிலோ ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காவை நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி ப்ளஸ் கட் பண்ணிக்கணும். லாஸ்ட் வரைக்கும் கட் பண்ணாமல் காம்பு வச்சுக்கலாம். காம்பு பார்க்குறதுக்கு அழகாக இருக்குன்றதுனால நான் வச்சுருக்கேன். சாப்பிடும்போது ரிமூவ் பண்ணிக்கலாம். நீங்கள் காம்பு இல்லாமலும் இதை மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணி ஆற வச்சுருக்க இன்க்ரீடியன்ஸை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து துவையல் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மசாலாவை கத்திரிக்காய்க்குள்ளே ஃபில் பண்ணிக்கணும். மசாலா நிறைய வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணிக்கணும். ஃபைனலாக இந்த மாதிரி சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கணும். இதே மாதிரி எல்லா கத்திரிக்காயிலையும் மசாலா ஃபில் பண்ணிக்கணும். எல்லா கத்திரிக்காயிலையும் ஃபில் பண்ணின பிறகு ஃபேன் காற்றுல 1/2 மணி நேரம் காய விடணும். இதை இப்படி நல்லா காய வைக்கிறதுனால எண்ணெயில் போட்டோன்னே கத்திரிக்காயில் இருக்க மசாலா எல்லாமே வெளியில் வராமல் கொஞ்சம் கத்திரிக்காய்க்குள்ளே இருக்கும். நல்லா டேஸ்டியாக இருக்கும். அது 1/2 கிலோ கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு நல்லெண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக எடுத்துகிட்டு 1 ஸ்பூன் கடுகு தாளித்து நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவை இதில் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி செய்யும்போது அடி ஃப்ளாட்டாக இருக்கக்கூடிய அகலமான பேனில் செஞ்சால் எல்லா கத்திரிக்காயுமே ஈவனாக ஃப்ரை ஆகும். ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆன பிறகு ஸ்பூனால் மூவ் பண்ணி விடுங்க. சாரணியெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க இதுக்கு. அந்த காலத்திலேயே நம்ம முன்னோர்கள்லாம் அதிக தேங்காய், அதிகமாக நல்லெண்ணெய் சேர்த்து தான் இந்த ரெசிபியை செஞ்சு சாப்பிட்ருக்காங்க. எங்கள் அம்மாவும் பாட்டியும் சொல்லுவாங்க இந்த ரெசிபி ரொம்ப ஹெல்தி அப்படின்னு. அதனால் மாதம் ஒரு முறையாவது எங்கள் வீட்டில் இதை செஞ்சுருவாங்க. ஸோ யாரும் ஆயில் அதிகமாக இருக்குது அப்படின்னு எந்த ரெசிபியுமே ஒதுக்கி வச்சிடாதீங்க. எல்லாத்தையுமே செஞ்சு சாப்பிடணும். நம்ம உடம்பு ஒரு மிஷின் மாதிரி தான். ஸோ அதுக்கு லூப்ரிகண்ட்டாக ஆயில் தேவை. ஸோ இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் கண்டிப்பாக சாப்பிடணும். கூடவே காமன் செட்டிங்காக அறுசுவை உணவுகள், நார்ச்சத்துள்ள உணவு, பச்சை காய்கறிகள், பழங்கள் இதெல்லாம் சாப்பிடணும். க்ளோஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். இது கூட கொஞ்சமாக புளி தண்ணி சேர்த்துக்கலாம். நார்மலாக நம்ம புளி குழம்புக்கெலாம் சேர்க்குறத விட கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம் புளி. மசாலாவில் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கம்மியாக உப்பு சேர்த்து கொதிக்க விட்டுக்கணும். இது கொதிச்சுட்டு இருக்கும்போதே நம்ம வச்சுருந்த மீதி மசாலாவில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக வெல்லமும் சேர்த்துக்கலாம். நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வர்ற சமயத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சுட சுட சர்வ் பண்ணலாம். ஆக்சுவலி நம்ம கொஞ்சம் தேங்காய் கம்மி பண்ணதுனால இது கொஞ்சம் ரெட்டிஷாக இருக்குது கலரு. ஆக்சுவல் கலர் வந்து கொஞ்சம் எல்லோவாக இருக்கும். ஆனால் டெக்ஸ்சர் வந்து இதே மாதிரி தான் இருக்கும். கத்திரிக்காய் எல்லாம் முழுசாக இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒயிட் ரைஸஸ், சப்பாத்தி, பூரிக்கு, இட்லி, தோசைக்கு, உப்மாவுக்கு இப்படி எல்லா ரெசிபிக்குமே, வெரைட்டி ரைஸுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். 4 நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம இதை யூஸ் பண்ணலாம். அந்த காலத்தில் ஃப்ரிட்ஜ் இல்லாதப்பே 2 நாள் வெளியில் வச்சு யூஸ் பண்ணுவாங்க. தக்காளி, வெங்காயம்லாம் கிடையாது. அதே சமயத்தில் தேங்காவை வறுத்து பண்ணுற ரெசிபி. அதனால் நல்லாயிருக்கும் வீணாக போகாமல். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வணக்கம்.